Hi friends, welcome to our channel. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க கேப்சிகம் பன்னீர் மசாலா செய்யலாம். ஒரு பவுலில் 5 அல்லது 6 முந்திரி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை கப் சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். இதை 5 நிமிஷம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது கூடவே அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ இது கூடவே ஒரு கப் தக்காளி எடுத்துக்கிறேன். சேர்த்து இது போல் நல்லா வதக்குங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து இது போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா அல்லது கரம் மசாலா, நான் இங்கே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்கள் ருசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இந்த ஸ்டேஜில் இது கூடவே நான் ஒரு கப் கேப்சிகம் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 அல்லது 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே 1 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 200 கிராம் பன்னீர் சேர்த்துருக்கேன். பன்னீர் சீக்கிரமே வெந்துடும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இது போல் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கப் தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. நான் இங்கே ட்ரை மசாலா பண்ண போகிறேன், அதுக்காக ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போது ஒரு ஸ்பூன் கசூரி மெத்தி சேர்த்துக்கங்க. கசூரி மெத்திக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இது போல் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ சீக்கிரமே தண்ணி ட்ரை ஆகிடும். டேஸ்டான கேப்சிகம் பன்னீர் மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, தோசை அல்லது ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.